அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற பொருண்மை கலித்தொகையினுடைய 20வது பாடல். இந்த பாடலினுடைய ஆசிரியர் பாலை பாடிய பெரும்கடுங்கோ. இந்த புலவரினுடைய பெயரை பார்த்தாலே நமக்கு தெரியும். பெரும்கடுங்கோ என்பதற்கு முன்பு பாலை பாடிய என்கின்ற அடைமொழி. ஆக இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகின்றது, பாலை நிலத்தை பற்றி பாடியவர் என்கின்ற ஒரு பொருளும், பாலை நிலத்தை சார்ந்து சிறப்பாக பாடக்கூடியவர், அதிக பாடல்களை பாடியவர் என்கின்ற பொருண்மைகளை இந்த அடைமொழியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த அடைமொழியே அந்த விளக்கத்தை தான் நமக்கு தரும். ஆக பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்கின்ற ஒரு புலவருடைய பாடல். கலித்தொகை நூலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதாவது சங்க இலக்கியத்திலே 8 தொகை நூல்களிலே குறிப்பாக 2 நூல்கள் அந்த நூல் பாடப்பட்ட பாவகையினால் பெயர் பெற்றவை. நீங்கள் பார்த்தால் மற்ற 6 நூட்கள், அதே போல 10 பாட்டில் இருக்கின்ற நூட்கள் எல்லாமே ஆசிரிய பாவால் ஆன நூட்கள். ஆசிரிய பா என்று சொல்வார்கள், அகவர் பா என்றும் சொல்வார்கள். ஆனால் 8 தொகையில் இருக்கின்ற 2 நூட்கள் மட்டும் அந்த நூல்கள் பாடிய பாவகையால் பெயர் பெற்றவை. அவை ஒன்று நாம் இப்பொழுது பார்க்க போகின்ற கலித்தொகை, 2வது பரிபாடல் என்கின்ற நூல். இந்த கலித்தொகையும் பரிபாடலும், கலித்தொகை கலிப்பா என்கின்ற பாவாலும், பரிபாடல் பரிப்பா என்கின்ற பாவாலும் பெயர் பெற்ற நூல்களாகும். ஆக இந்த கலித்தொகை நூலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஒன்று, அந்த பாடல் பாடப்பெற்ற பாவால் பெயர் பெற்றது. 2வதாக இன்னொரு சிறப்பு உண்டு. ஓரங்க நாடக அமைப்பிலே இந்த கலித்தொகையினுடைய பாடல்கள் அமைந்திருக்கும். அது பார்ப்பதற்கு ஒரு ஓரங்க நாடக அமைப்பில் அமைந்திருக்கும். 2வது, அகப்பொருள் துறை சார்ந்து பாடுவதற்கு மிக ஏற்புடைய ஒரு பாவாக கலிப்பா விளங்குகின்றது. ஆக இத்தனை சிறப்புகளை கொண்டது. அகத்துறை பாடுவதற்கான ஒரு பா என்று கூட சொல்லலாம். ஆக இந்த கலித்தொகையினுடைய சிறப்போடு நாம் இந்த பாடலுக்குள் செல்கிறோம். இதனுடைய திணை பாலை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பாலை பாடிய பெருங்கடுங்கோ, அவர் பாலை பாடுவதில் சிறந்தவர். அவருடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு பாடலாகவும் இது இருக்கலாம். இதனுடைய துறை, பிரிவுணர்த்திய தலைவர்க்கு தலைவி எம்மையும் உடன் கொண்டு சென்மி என்றாங்கு அவள் காணின் கடுமையும் தலைவி மென்மையும் கூறுவது கேட்ட தலைவி நாளது சின்மையும் இளமையது அருமையும் கூறி எம்மையும் உடன் கொண்டு சென்மின் என்றது என்பது இதனுடைய துறை. இதனுடைய விளக்கம் படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு விதமான ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் மிக எளிமையான விளக்கம். தலைவன் பிரிவுக்கு தயாராக இருக்கிறான். அந்த பிரிவு செய்தியை தலைவியிடம் கூறுகிறான். அதை கேட்ட தலைவி தலைவனிடம், உங்களை பிரிவதற்கு நான் தயாராக இல்லை. ஒருவேளை நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நான் உங்களை மறுக்கவில்லை, ஆனால் உங்களோடு என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று தலைவி சொன்னது. ஆக அதற்கான காரணங்களாக, ஏன் தலைவியை அழைத்து செல்வதில்லை என்று தலைவன் சொன்ன கடுமையான காரணத்திற்கு அவள் மென்மையான காரணம், தலைவனோடு தான் கண்டது, தான் பெற்றது, தான் உற்றது என்கின்ற மென்மையான காரணங்களை கூறுவதும், 2வது நம் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய காலம், இந்த இளமை, இந்த காலம் இளமை என்றைக்குமே நிலையில்லாதது என்று சொல்வார்கள். இளமை நிலையில்லாதது, காலம் நிலையில்லாதது. ஆக இந்த இளமை, இந்த காலத்தினுடைய அருமையை சொல்லி என்னையும் உடன் அழைத்து செல் என்று தலைவனிடம் தலைவி சொல்வது என்பது இந்த பாடலினுடைய துறை விளக்கம். மிக அருமையான ஒரு துறை விளக்கம் தான். ஆக இந்த இடத்திலே நாம் ஒன்றை எதிர்பார்க்க முடியும். ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கின்ற அன்பு நிலை. இந்த பிரிவு என்று வரும் பொழுது ஒரு பொதுவாகவே பெண்கள் தலைவனுடைய பிரிவை விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு தலைவியானவள் எப்படி இந்த நிலையை எதிர்கொள்ளப் போகிறாள் என்பதுதான் நாம் இந்த துறையின் மூலம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பொருள். இதனுடைய கூற்று, தலைவி கூற்று, நாம் ஏற்கனவே ஆசிரியரை பார்த்திருக்கிறோம். பாலை பாடிய பெருங்கடுங்கோ. சரி, இந்த பாடலை நாம் ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். இந்த 5 வகையும் ஒரு 5 வகையான நாடக காட்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு வகையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாடகம் பார்ப்பதை போல் இருக்கும்.
நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சி எபிசோட் பார்ப்பதை போல இருக்கும். இந்த பாடல் முழுக்க ஒரு நாடகம் நிகழ்ந்து நிறைவேறிய அனுபவத்தை தரும். ஆகவே இந்த பாடலை படிக்க படிக்க நீங்கள் உங்களுடைய கற்பனை சிறகை விரிப்பது என்பது இதை மேலும் உணர்ந்து கொள்ள உள்வாங்க ஏதுவாக இருக்கும். ஆக இந்த பாடலிலே இந்த முதலில் இருக்கின்ற இந்த 6 வரிகள் இதனுடைய முதல் பகுதியாக வரக்கூடிய, அதாவது நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த வரிகள் பல் வளம் பகர்ப்பு ஊட்டும் பயன் நிலம் பைது அற செல் கதிர் ஞாயிறு செயிர் சினம் சொரிதலின் தனிவு இல் வெங்கோடைக்கு தன் நயத்து அணிகொள்ளும் பிணி தெரல் உயக்கத்த பெருங்களிற்றினம் தாங்கும் மணி திகழ் திரள் மலை வெம்ப மண் பக துணி கயம் துகள் பட்டதூங்கு அழல் வெஞ்சுரம் என்கின்ற இந்த பாடலை பார்த்தால் இந்த பாடலுக்கு ஏற்பக்கூடிய ஒரு படத்தை இங்கே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதை பார்த்தால் தெரியும், ஒரு யானை கூட்டம் செல்வது. சரி, இதனுடைய விளக்கம். பல் வளம் பகர்ப்பு ஊட்டும். இங்கே சொல்கின்ற பல் வளம் என்றால் பல வகையான வளங்களை பகர்ப்பு ஊட்டும். இங்கே சொல்கின்ற பகர்ப்பு என்பதற்கு விளைத்து என்று பொருள், விளைவித்து என்று பொருள். அதாவது பல வகையான பொருட்களை, பல வகையான வளங்களை விளைவித்து உற்பத்தி செய்து ஊட்டும் என்றால் நீங்கள் பார்த்தால் ஒருவருக்கு அளிப்பது என்பது வேறு, ஊட்டுவது என்பது வேறு. அளிப்பதற்கும் ஊட்டுவதற்கும் என்ன வேறுபாடு என்றால், ஊட்டுவதில் ஒரு விதமான அக்கறை இருக்கும். அக்கறையோடு இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் ஊட்டுகின்ற பயன் நிலம், அவ்வளவு பயன் மிகுந்த நிலம். ஆக நமக்கெல்லாம் தெரியும், நிலம்தான் ஒரு வேளாண்மையினுடைய அடிப்படை, உணவினுடைய அடிப்படை. அப்படிப்பட்ட நிலம் பைது அற. இங்கே சொல்கின்ற பைது என்பது ஈரம் என்று பொருள். அந்த நிலத்தினுடைய ஈரமானது முழுவதும் அற்றுப்போக, அந்த நிலத்திலே இருக்கின்ற ஈரம் இருந்தால்தான் நாம் வேளாண்மை செய்ய முடியும். ஈரம் இல்லாமல் அந்த நிலம் வேளாண்மை செய்ய முடியாது. ஆக அத்தகைய நிலம் பைது என்பது ஈரம் அற, அந்த நிலத்தில் இருக்கின்ற ஈரம் முற்றிலும் உலர்ந்து போகும்படி செல் கதிர் ஞாயிறு, அதாவது செல் கதிர் என்றால் வானத்திலே தன்னுடைய பயணித்து கொண்டிருக்கின்ற செல் கதிர், பயணித்து கொண்டிருக்கின்ற, கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையும் வரை பயணித்து கொண்டிருக்கின்ற கதிர் ஞாயிறு, அதாவது கதிர் வீசக்கூடிய, தன்னுடைய கதிர்களை பரப்பக்கூடிய சூரியன். ஞாயிறு என்பது சூரியன். செயிர் சினம் சொரிதலின். இங்கே சொல்கின்ற செயிர் சினம் என்பது தன்னுடைய கடுமையான கோபம். சினம் என்பது கோபம். செயிர் சினம் என்பது தன்னுடைய கடுமையான கோபம் கொண்டு சொரிதலின், தன்னுடைய கதிர்களை சொரிததால், கதிர்களை சொரிந்ததால் அப்படின்னா தன்னுடைய வெம்மையை இந்த பூமிக்கு கக்கியதால் என்று பொருள். ஆக நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் என்றால், வானத்திலே சென்று கொண்டிருக்கின்ற, இயங்கிக் கொண்டிருக்கின்ற சூரியன் தன்னுடைய கோபம் கொண்டு தன் கதிர்களை பூமியிலே செலுத்தியதினால் பல வகையான வளங்களை விளைவித்து இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் ஊடுகின்ற நிலமானது அங்கிருக்கின்ற ஈரப்பதம் அனைத்தையும் உலரச் சென்று, ஈரப்பதம் அனைத்தும் உலர்ந்து போகும்படி அது அற்று போனது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். சரி, ஆக இதனுடைய சூழல் தெரிகின்றது, நிலம் வறண்டு விட்டது. ஆக அந்த சூழலிலே தனிவு இல் வெம் கோடைக்கு தன் நயத்து அணி கொள்ளும். ஆக தனிவு என்றால் இத்தகைய சிறிது கூட நிழல் இல்லாத, தணிக்க முடியாத, தாகம் தணிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தனிவு இல் என்றால் சிறிது கூட நிழல் இல்லாத, நாம் அங்கிருந்து விலக முடியாத, தணிக்க முடியாத இந்த வெம் கோடைக்கு, இந்த கடும் கோடைக்கு தன் நயத்து அணி கொள்ளும். தன் நயத்து இங்கே சொல்கின்ற தன் என்பதற்கு இங்கே குளிர்ச்சி பொருந்திய நயத்து, அந்த இடத்தை தேடி அணி கொள்ளும். அணி என்பது கூட்டம் என்று பொருள். ஆக கூட்டமாக செல்லும் பிணி தெரல் உயக்கத்த பெரும் களிற்றினம். ஆக பிணி தெரல் என்பது, பிணி தெரல் என்றால் தான் உற்ற, பிணி என்பது நோய். இந்த கோடை என்கின்ற நோயை தெரல் உயக்கத்த, அந்த நோயை போக்குவதற்காக பெரும் களிற்றினம், அந்த பெரிய அந்த யானை கூட்டம் தாங்கும் மணி திகழ் விரல் மலை. ஆக அந்த யானை கூட்டம் இந்த இடத்திலே தாங்கும் என்றால், அந்த யானை கூட்டமானது நிலமானது வறண்டு போன பிறகு அந்த கொடுமையான வெப்பத்திலிருந்து தன்னை போக்கிக் கொள்ள, தன்னை தாங்கிக் கொள்ள அது மலைப்பாங்கான இடத்தை நோக்கி செல்கின்றது. இங்கே இப்பொருளை நாம் இவ்வாறுதான் விளங்க வேண்டும்.
களிற்றினம் தாங்கும் மணி திகழ் விரல் மலை. இங்கே சொல்கின்ற மணி என்றால் மணிகள் விளங்கக்கூடிய, நமக்கெல்லாம் தெரியும், ஒரு மலைப்பகுதியிலே இருக்கின்ற வளங்கள் தெரியும், மணிகள், மணித்திகள், பல வகையான மணிகள் விளங்கக்கூடிய விரல் மலை வெம்ப. விரல் மலை என்றால் சிறப்பான அந்த மலை, சிறப்பு பொருந்திய அந்த மலையை நோக்கி செல்கின்றது இந்த யானை கூட்டம். நமக்கெல்லாம் தெரியும், இங்கே அதிகமான வெயில் ஏற்படும் பொழுது நாம் இன்றைக்கு எப்படி சுற்றுலாவிற்காக உதகைக்கும் கொடைக்கானலுக்கும் மலைப்பாங்கான பகுதிக்கு செல்கிறோமோ, அப்படி அந்த யானையானது தன்னை இந்த கொடுமையான வெயிலில் இருந்து பாதுகாத்து கொள்ள அப்படிப்பட்ட இடத்திற்கு சென்றது. ஆனால் பாருங்க, வெம்ப மண் பகை. ஆக அவ்வாறு செல்லும் போது மலை வெம்ப, அவ்வாறு யானை எதிர்பார்த்துன்றது, ஆனால் அங்கு நடந்தது வேறு. அப்படி நிழல் கிடைக்கும், கோடையிலிருந்து தப்பிக்கலாம் என்று எதிர்பார்த்து சென்ற அந்த மலையும் கூட வெம்ப என்றால் அந்த வெப்பத்தால், அந்த மலையும் கூட அந்த வெப்பத்தால் வெம்பி மண் பகை, அந்த மலையில் இருக்கின்ற அந்த மண்ணானது அதிக வெப்பத்தால் பிளந்து போக, நமக்கெல்லாம் தெரியும், நிலத்தில் இருக்கின்ற ஈரம் சென்ற பிறகு அந்த நிலமானது பிளந்து போக துணி கயம் துகள்பட்டு, இங்கே அந்த நிலமானது பிளந்து போய் துணி கயம் துகள்பட்டு, அந்த நிலத்தில் இருக்கின்ற மண் எல்லாமே துகள்களாக மாறி தூங்கு அழல் வெஞ்சிரும். ஆக துகள்களாக மாறும்படி வெம்மையுற்ற அந்த நிலப்பகுதி, சுரம் என்பது நமக்கு தெரியும், வெப்பம் மிகுந்த நிலப்பகுதியாக மாறிவிட்டது என்று முதல் காட்சியில் சொல்கிறார்கள். அதாவது நமக்கு தெரியும், நிலமானது பல வகையான வளங்களை விளைவித்து தருகின்ற நிலமானது இந்த இடத்திலே பார்த்தால் அந்த நிலமானது வெயிலினால் அற்று போகின்றது, வெயிலினால் வறண்டு போகின்றது. ஆக அப்படி கடுமையான சினத்தை கக்கி கொண்டிருக்கின்றது சூரியன். ஆக தன்னுடைய இந்த கடுமையான கோடையை தாங்கிக் கொள்வதற்காக, அங்கிருந்து தப்பிப்பதற்காக யானைகள் மலையை நோக்கி செல்கின்றன. ஆனால் துரதிருஷ்டவசமாக யானைகள் செல்கின்ற மலையும் கூட அங்கு வெப்பத்தினால் அந்த நிலமானது உலர்ந்து, அந்த நிலமானது பிளவுற்று, அந்த மண்ணானது துகள் துகளாக மாறி அங்கும் எதிர்பார்த்தது நடக்காத இந்த கோடையினுடைய தாக்கத்தோடு அந்த யானைகள் ஏமாந்து போன காட்சியை இங்கே பதிவு செய்கிறார். மிக அழகான ஒரு காட்சி இங்கே நாம் பார்க்கிறோம். மிக அழகான காட்சியை இந்த இடத்தில் இந்த புலவர் பதிவு செய்கிறார். ஆக முதல் காட்சியிலேயே மிக அழகான ஒரு அந்த அந்த செல்கின்ற அந்த வழியினுடைய கொடுமையை பற்றி இங்கே சொல்கிறார். இதெல்லாம் மிக ஆழமாக கவனிக்க வேண்டியவை. அந்த மண்ணானது கோடையில் எவ்வளவு உஷ்ணம் மிகுந்ததாக இருக்கும், அந்த ஒரு வறட்சி வரும்போது, கோடை வரும்பொழுதோ அந்த மண்ணினுடைய அந்த வளமானது எப்படி குறையும். ஆக இயல்பாகவே ஒரு உயிரியினுடைய மனநிலை, ஏன்னா குளிரை கூட தாங்கி விடலாம், வெயிலை தாங்க முடியாது, அந்த வெயிலுக்கு தப்பின்ற மனநிலை. அவ்வாறு செல்லுகின்ற இடமும் பொய்த்து போகும் பொழுது அந்த மனநிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த காட்சி நமக்கு காட்டுகின்றது. ஆக அப்படிப்பட்ட ஒரு காட்சி. இந்த காட்சியோடு இந்த காணொலியை நிறைவு செய்வோம். அடுத்த காணொலியிலே இதனுடைய தொடர்ந்து அடுத்திருக்கின்ற 4 காட்சிகளை காண்போம். ஆகவே இந்த ஒரு சூழல், இந்த பாடலினுடைய தொடக்கத்தை நாம் இந்த காட்சியோடு நாம் பார்த்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.